தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்குது. 7ஆம் பக்கத்துல அந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா, விஜய் முடிவு த்ரிஷா கையில் அப்படின்னு வந்திருக்குது. இப்ப நீங்க அந்த மொத்த செய்தியும் படிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, இங்க விஜய் ஒரு ஆளே கிடையாது. விஜய் போய் மாட்டிக்கிட்டார். அவர் வந்து ஒரு ஹீரோ, ஆனா ஒரு சபார்டினேட் ஹீரோ மாதிரி. அதாவது பெண் தான் இங்க ஹீரோயின். அதாவது அந்த ஹீரோயின் தான் வெயிட்டான கேரக்டர். அவங்க எல்லாத்தையும் போய் முடிச்சுட்டு இப்ப வந்து விஜயை காப்பாற்றி விடுகிற இடத்துக்கு த்ரிஷா வந்து நிற்கிறாருன்னு இந்த பார்ப்பன ஊடகம் சொல்லுகிறது. அதாவது இன்னொரு ஜெயலலிதாவை உருவாக்குகிற வேளையில் இந்த தினமலர் இறங்கி இருக்கிறது. எம்ஜிஆர் வரும்போதே எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதா வேணும்னு சொல்லி திட்டமிட்டவர்கள் தான் இவர்கள். அதே மாதிரி இப்ப விஜய் வருவதற்கு முன்னாடி, விஜய் வந்து களத்தில் நின்று இன்னும் தேர்தலில் ஜெயிப்பதற்கு முன்னாடியே த்ரிஷாவை அடுத்த ஜெயலலிதா வாக்குவதற்கு நீங்க தாங்க அடுத்த ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி யாரோ ஏற்றி விட்டு இருக்கிறார்கள். அதுல இந்த தினமலரின் பங்கும் இருக்குன்னு நான் சொல்றேன். மும்பை போய் அமித்ஷாவை சந்திக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, நான் அப்படி சொல்ல. அவங்க ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே போனதை எல்லா ஊடகங்களுமே பார்த்தாங்களே, போய் கேள்வி கேட்டாங்க, த்ரிஷா பதில் சொல்லாம போனாங்க. அப்படி நான் சொல்லல. இந்த துண்டு துண்டான சீன்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கோலத்தை வரைஞ்சிருக்காங்கல்ல, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க விஜய் ஒரு டம்மி தான், இதையெல்லாம் ஆட்டுவிக்கிறவர் த்ரிஷா தான். த்ரிஷா தான் அடுத்த பொலிட்டிக்கல் பவருக்கு வருவதற்கான ஆற்றல் நிறைந்தவர். இந்த பொலிட்டிக்கல் மூவ்ஸை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய, தன் திசைக்கு திருப்பக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு பெண்மணி அப்படின்னு முன்னிறுத்த விரும்புகிறார்கள். அதனாலதான் இந்த கட்டுரை முழுக்க முழுக்க ஒரு பயாஸ்டா இருக்குது. நீங்க தன்னை நிறுத்த நினைத்து ரஜினியை எப்படி இழிவுபடுத்தினார்களோ, ஆதவர்ஜினா செஞ்சாரோ, அதே மாதிரி இந்த கட்டுரைக்குள் நயமாக இங்க விஜய் சும்மாதான், விஜய் மாட்டிட்டு கிடக்கிறாரு, அவருடைய நெருக்கடிகளை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கிற ஒரு ராஜதந்திரி த்ரிஷா தான் அப்படின்னு கொண்டு போய் முடிக்கிறது இந்த கட்டுரை. இங்க இருக்கக்கூடிய சில பார்ப்பனர்களுக்கு அல்லது தினமலருக்கு ஒரு ஜெயலலிதா தேவைப்படலாம், பாஜகவுக்கு ஒரு ஜெயலலிதா தேவையில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. RSS பாஜகவுக்கு இன்னொரு எம்ஜிஆரோ இன்னொரு ஜெயலலிதாவோ தேவையில்லை. இப்ப அவர்களுடைய மூவ் எல்லாமே இதற்கு மேல் எந்த ஒரு நடிகனோ யாரோ நமக்கு, அதாவது திமுகவுக்கு எதிராக உருவாகிவிடக் கூடாது, அந்த இடத்துல ஒரு இந்துத்துவ கொள்கை தான் மேலே வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. நேராவே அவங்க இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல கூட்டணிக்கு வா, வந்து எங்களை ஜெயிக்க வை, அப்புறம் உன்னை டிஸ்மேண்டில் பண்ணு, அவ்வளவுதான். ஆனால் இந்த கட்டுரை எழுதப்பட்டதன் நோக்கம் என்பது இன்னொரு ஜெயலலிதா எங்களுக்கு வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு அவளால், ஒரு பார்ப்பன மாமாவால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு ராஜதந்திரமாக அந்த அம்மாவை வந்து என்டாஸ் பண்ணி, அதாவது உயர்த்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.